ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்கிழமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், அப்பா தயவுள்ளவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர் ராஜா. கர்த்தாவே அப்பா, இந்த வேளையில கூட எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். என் தேவன் அப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. அப்பா, சபைகளை குறித்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க அப்பா. எங்களுக்கு தேவையான மன்னாவை தாங்க. தேவனுடைய ஆழங்களை அறிய உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதோ சாத்தானுடைய ஆழங்களை குறித்து தியேத்ரா சபையை சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் அதை குறித்து அப்பா அறிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று அப்பா நீ சொல்லியிருக்கிறீர். ஆனால் தேவனுடைய ஆழங்களை குறித்து அறிகிற அறிவில் எங்களை நடத்துங்கப்பா. உண்மை அறிகிற அறிவுக்குள்ள எங்களை நடத்துங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான காரியங்களை அப்பா உமது கருத்தை தாழ்த்துக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையடைவதாக. இந்த நாளில தொடர்ந்து நம்ம 2வது அதிகாரம் 20வது வசனம் தியேத்ரா சபையில நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்கிற கிரிகள், இதை குறித்த ஒரு நன்மையான காரியங்கள் நிறைவுகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம பாக்குறது என்னன்னா, அந்த சபையினுடைய குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுறார். நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு மனுஷன் யாரை அன்பு செய்யறாங்களோ அவங்கள சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஏன் தகப்பன் சிக்ஷிக்கிறான்? தகப்பன் தன் பிள்ளையை அதிகமா நேசிக்கிறதுனால்தான். ஒரு நண்பன் கூட பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நண்பன் என்ன செய்யறான், தன்னுடைய இன்னொரு நண்பனுடைய தவறை சுட்டி காட்டி அவனை திருத்தணும்னு நினைப்பான். தவறு செய்யற ஒரு நண்பனை திருத்தணும்னு நினைப்பான். இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், இந்த தியேத்ரா சபை, இந்த தியேத்ரா சபையில பாத்தீங்கன்னா சில குறைகள் இருக்கிறதை அவர் சுட்டி காட்டுறார். அந்த குறைகளை அவர்கள் திருத்த வேண்டும், அவர் திருந்தி வாழ வேண்டும், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறதா இருக்கிறது. 20வது வசனம் சொல்லுது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த சபையில ஏசபேல் என்று ஒரு தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஏசபேல் ஆகாபுனுடைய மனைவி ஏசபேல், அந்த ஏசபேல் அல்ல. இது இந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு ஏசபேல். இந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த ஏசபேலை போல சில விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள நடக்கிறவளா இருக்கிறாள். அதனால்தான் அந்த பெயரை வைத்து கர்த்தர் அழைக்கிறவரா இருக்கிறார். பாத்தீங்க சொன்னாக்கா, வேதாகமத்துல நிறைய தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்படுகிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அநேக பெண் தீர்க்கதரிசிகள் இருக்கிறத பாக்குறோம். ஆரோனுடைய சகோதரியாக மிரியாம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 20-21 வசனம் வாசிக்கும் போது தெரியும், அவர் தம்புரை வச்சுக்கிட்டு, கையில ஒரு தம்புரை வச்சுக்கிட்டு அந்த தம்புருக்களோடு ஸ்திரீகளோடு சேர்ந்து நடனத்தோடு அவள் பாடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளா இருக்கிறார். அப்போ கர்த்தரை பாடுங்கள் மிரியம் சொல்லுவா. மிரியம் கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் சொல்லிட்டு அவள் பாட்டு பாடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பாக்குறோம். மோசே பாட்டு பாடும் பொழுது கூடவே இவ்வளவு பாடுகிறதை நாம பார்க்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா, 2வது பாத்தீங்கன்னா தெபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல நியாயம் விசாரிக்கிறவளா இருந்தான். நியாயாதிபதி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல இந்த தெபோராளை குறித்து சொல்லப்படுது. இவ லபிதோத்தின் மனைவி. லபிதோத் என்ற ஒரு சகோதரனுடைய மனைவியா இருக்கிறார். இவ ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக கர்த்தர் நியாயாதிபதிகள் காலத்துல எழுப்பின ஒரு நியாயாதிபதி. இவ எப்ராஹிம் மலை தேசத்துல இந்த ராமாவுக்கு பெத்தேலுக்கு இடையில இருக்கிற ஒரு பேர்ச்ச மரம், அது தெபோராளுடைய இடம். அந்த இடத்துல இவ குடியிருக்கிறான். அந்த இடத்துல நியாய விசாரணை நடத்துகிறவளா இருந்தா. இப்போ இவ என்ன செய்யறா, அந்த யாபினுடைய சேனாதிபதியாக சிசராவையும் அவனுடைய ரதங்களையும் அழிக்கும்படிக்கு பாராக் என்ற அந்த மனுஷனுக்கு, அது அபினோகாமியினுடைய குமாரன் பாராக்கு வர வச்சு, நப்தலினுடைய புத்திர செபுலோன் புத்திர எல்லாரும் 10,000 பேரை கூட்டிக்கிட்டு நீ போய் அவனை அழிச்சிட்டு வா,
அப்படி சொல்லும் பொழுது, அது ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லும் பொழுது, தாவூர் மலைக்கு போ அப்படி சொல்லும் பொழுது, அவன் வந்து தனியா போறதுக்கு பயப்படுறான் பாராக். அவன் என்ன, நீ கூட வந்தாதான் நான் போவேன்னும். அப்போ அந்த இடத்துல தேவரா, சரி நான் கூட வரேன், ஆனா அந்த மேன்மை, நீ அந்த சிசராவை நீ மேற்கொள்ளக்கூடிய அந்த மேன்மை வந்து உனக்கு கிடைக்காது, அது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஏபேரனுடைய மனைவி யாகேலுக்கு தான் அந்த ஒரு கிருபை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறத பாக்குறோம். இப்படி அந்த தெபுரால் வந்து என்ன சொன்னா, இஸ்ரேல் மக்கள் மத்தியில ஒரு நியாயாதிபதியாக ஒரு தீர்க்கதரிசியா செயல்பட்டதை பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, மூன்றாவது தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னா, அதனுடைய அரண்மனையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விசாரிப்புக்காரர்கள், காவல்காரர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ராஜாக்களுடைய காலத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விசாரிப்புக்காரர்கள், ஒரு காவற்காரர்கள் இருக்கிற மாதிரி வஸ்திரசாலையுடைய விசாரிப்புக்காரனுடைய மனைவி, ஒரு சாதாரண ஒரு வேலையாளனுடைய மனைவி உள்தாள் என்ற தீர்க்கதரிசி. அப்போ அவளிடத்துல வந்து என்னன்னா, இங்க ராஜா அனுப்புறாரு. யாருன்னா யோசியா ராஜா அனுப்புறாரு. அந்த யோசியா ராஜா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய தாத்தா மனாசே அவங்களோட அப்பா, அவங்கள போல இல்லாம இவன் வந்து தாவீதை போல, அத மூதாதையான தாவீதை போல, அதாவது தகப்பனாக்கி, இப்போ வந்து சொன்னாக்கா அவங்க தகப்பன் வேற, ஆனா இங்க சொல்லும் பொழுது யோசியாவை அவனுடைய தகப்பனாகி தாவீதை போல அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இவனுடைய காலத்துல இல்கியா, மீகா தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க, எரேமியா இருந்தாங்க இவருடைய காலத்துல. இந்த நேரங்கள்ல தான் பாத்தீங்கன்னா யோசியா ராஜா வந்து என்ன செய்யறாரு, அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் கிடைக்குது. அப்படி நியாயப்பிரமாணம் கிடைக்கும் போது அதை வாசிக்கும் பொழுது அவன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனையோடு இது பண்ணும்போது அந்த இடத்துல அந்த 5 பேரை அனுப்புறார். எடுக்கப்பட்ட அங்க ஆசாரியனாகி இல்கா, அகிகாம், அக்போர், சாப்பான், அசாயா, அர்காசின் குமாராகி திக்வாவின் மகனான சல்லும் என்ற வஸ்திரசாலை, அந்த வஸ்திரசாலைக்காரன் பேரு சல்லும், அவனுடைய மனைவி உள்தாள் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சாப்பான் வந்து யாருன்னா, அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆலய கட்டுமான பணிக்கு பொறுப்பாளியா இருக்கிறவர் சாப்பான், இல்கியா, இவங்க எல்லாம் வந்து அந்த ஆலய கட்டுமான பணியில பொறுப்பா இருக்கிறவர்கள். அந்த பணங்களை வசூலித்து அந்த பணத்தை வச்சு அந்த ஆலய கட்டுமான பணிகளை செய்கிறவர்கள். இப்ப இந்த சாப்பானுடைய குமாரன் மிகாயானுடைய குமாரன் அக்போர். அந்த அக்போர் வந்து யாருன்னா மீகா தீர்க்கதரிசியுடைய குமாரன். இப்ப சம்பிரதி ஆகிய சாப்பான் அந்த இடத்துல வந்து கணக்காளராக இருக்கிறவங்களுடைய ஊழியக்காரன், அது ராஜாவுடைய ஊழியக்காரன் அசாயா, இவர்கள் எல்லாம் 5 பேர், மொத்தம் 5 பேர் போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த உள்தாள் என்ற தீர்க்கதரிசி என்ன சொல்ற, ஆண்டருடைய வார்த்தை சொல்ற, யோசியாவை குறித்து மிக அழகா சொல்ற, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதுக்கு பயந்து தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்ட யோசியாவினுடைய நாட்களில இது நடக்காது. ஆனால் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் விக்கிரகத்தின் பின்னாடி போனதுனால அவர்களை நான் வந்து என்ன செய்ய அழிப்பேன், கட்டோட அழிப்பேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா யோசியா கலங்குறான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, யோசியாவுக்கு உன்னுடைய நாட்கள் இது நடக்காது என்று ஒரு தீர்க்கதரிசனமா இந்த மகள் மூலமா உள்தாள் என்ற தீர்க்கதரிசி மூலம் பேசுறதை பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ஆசிரியருடைய கோத்திரத்துல பானுவேலின் குமார்த்தியாகி அன்னாள். இந்த அன்னாளுடைய காரியத்தை பார்க்கும்போது நம்ம இந்த தீர்க்கதரிசி குறிச்சு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான். இந்த அன்னாள் பாத்தீங்கன்னு சொன்னாக்க 7 வருஷம்தான் தன் கணவனோடு வாழ்ந்தவள். அன்னாளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா 7 வருஷம்தான் கணவனோடு வாழ்ந்தவள். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கன்னி பிராயத்திலேயே விவாகம் முடிஞ்சு அந்த 7 வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா விதவாயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கோயிலே கதின்னு ஆயிட்டான். இன்னைக்கு நமக்கு என்ன செய்றாங்க, ஒரு சின்ன இள வயதுல விதவையானவர்களை பாத்தீங்கன்னா வேற ஒரு திருமணம், வேற ஒரு காரியங்கள், வேற ஒரு விதத்துல போறத பாக்குறோம். ஆனால் இந்த அன்னாள் என்ன செய்ய, ஆசிரியருடைய கோத்திரத்துல பிறந்த பானுவேலின் குமார்த்தி ஆகிய அன்னாள் ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய சமூகத்துல அங்கேயே அமர்ந்து நீண்ட நாட்களாய் கர்த்தருடைய வருகைக்கு, அதாவது முதல் வருகைக்கு, இந்த பூமியில மனுஷகுமாரனாய் கர்த்தர் பிறப்பார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனங்களை அறிந்தவளாய் அவளும் சிமியோனும் காத்திருக்கிறாங்க, தேவாலயத்துல காத்திருக்கிறாங்க. அந்த குழந்தைய காணிக்கையை ஒப்பு கொடுக்கும் பிரதிஷ்டை பண்ண போகும்பொழுது 2 பேரும் அதை பாக்குறாங்க. 84 வயதுள்ள விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காம இருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டுல இங்க ஒரு தீர்க்கதரிசி பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு தீர்க்கதரிசிகள் யாருன்னா சில பெண்கள்
பிலிப்பு சுவிசேஷகன். இப்ப பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்புக்காரன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுல ஸ்தேவான், பிலிப்பு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையில ஊழியத்துல தொடங்கினவர் தான் பிலிப்பு, ஸ்தேவான்லாம். இப்ப இந்த பிலிப்பு பாத்தீங்கன்னு சொன்னாக்க விசேஷமா சிலர் பாத்தீங்கன்னா விசேஷமா பயன்படுத்தப்பட்டதை பாக்குறாங்க. அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் தவிர சில சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், சிறிய ஊழியர்களாக, அதாவது உதவியாளர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது பாக்குறோம். பிலிப்பு ஆண்டர் பயன்படுத்துறாரு. மந்திரி காந்த கிட்ட கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல வச்சு ஆப்பிரிக்கா தேசத்துல சுவிசேஷம் போறதுக்கு உதவியா இருந்தவர் யாருன்னா பிலிப்பு தான். ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த நாட்கள்ல ஷீபா, அதாவது ஒரு ஸ்திரீ சாலமோனை தரிசிக்க வந்தா அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய ஒரு ஆள் தான் யூதா கோத்திரத்தை, அந்த யூதாவினுடைய அந்த எல்லா காரியங்களையும் நியாய பிரமாணங்களையும் அவள் இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க பரப்புனான். அவள் மூலமா நியாய பிரமாணம் பரவி அங்க ஒரு கோத்தரங்கள், அதாவது ஒரு ஹிஸ்டரி பின்னாடி ஒரு ஹிஸ்டரி, இதனுடைய ஹிஸ்டரி என்னன்னு சொன்னீங்கன்னா, சாலமோன் கிட்ட அந்த ஷீபா தேசத்து என்ன செஞ்சா, அந்த பெண்மணி எல்லாத்தையும் வர்த்தக பொருட்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து காணிக்கை கொடுத்த பிறகு அவள் என்ன செய்தா, சாலமோனுக்கு மனைவி ஆயிட்டா. அவதான் சாலமோன் தான் ஏகப்பட்ட மனைவி ஆயிடுச்சு. அவள் என்ன செய்யற, தன்னுடைய குழந்தையோடு தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவள் தன்னுடைய குழந்தை யூத முறைப்படி வளர்த்தாள் என்று ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. யூத முறைமைப்படி அவள் வளர்த்தாள். அந்த ராணி என்ன செய்யற, அந்த இடத்துல நியாயப்பிரமாணங்கள் அப்படி வளர்ந்த, அப்படி கற்றுக்கொண்ட, நியாயப்பிரமாணத்தின்படி கற்றுக்கொண்ட மந்திரி தான் இந்த மந்திரி. அப்படி வளர்ந்தவர்கள் அவர்களுக்கு இயேசு பற்றி தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் பாருங்க. பிலிப்பை கொண்டு அந்த மந்திரி கிட்ட சொல்லி, இப்ப மந்திரி மூலமா என்னாவது மறுபடியும் சுவிசேஷம் போகுது இயேசு கிறிஸ்தை குறித்து. இப்படியாக தான் என்னன்னா சுவிசேஷங்கள் பரவுகிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த பிலிப்பு சுவிசேஷனுடைய இந்த பிலிப்பினுடைய பிள்ளைகள் 4 குமார்த்திகள், 4 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள், 4 குமார்த்திகள், கன்னி பெண்கள் 4 பேர் இருக்கிறத பாக்குறோம். அருமையானவர்களே, இப்படியாக இந்த தீர்க்கதரிசிகளை குறிச்சு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தியேத்ரா சபையில இருந்தா, ஆனா அவள் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா ஏசபேலை போன்றவள். ஏசபேல், அவள் தீர்க்கதரிசி பேரு ஏசபேல். அவள் விக்கிரகத்துக்கு பின்னாடி போகிறவள், விக்கிரகத்தின் ஆவி உடையவள். இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறவர்கள். ஆனா அவளோ விக்கிரகத்தின் ஆவியை கொண்டு சொல்லுகிறவள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கூட பெண்கள், ஆண்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எந்த ஆவி கொண்டு சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம கண்டறியணும். தீர்க்க தரிசனம் என்பது நல்லது, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ரொம்ப நல்ல காரியம். ஆனால் அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்தவர்களா அல்லது வேற ஒரு ஆவியை கொண்டு சொல்லுகிறார்கள் என்பதை முதல்ல நாம் கண்டறிய வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஊழியம். ஆனா இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் மிக மிக குறைவு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் மிக 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 குறைவு. ஆனா சொல்லுகிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனா அது தவறானதை பாக்குறோம். ஆக இந்நாள் பாத்தீங்கன்னா, இப்போ கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 10 குனைகா இசபெல் அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அதாவது அதுக்கு என்னன்னா, அந்த பெண் ஏசபெல், தியேத்ரால சொல்லப்படுகிற 10 குனைகா இசபெல் அப்படின்றது அந்த பெண் ஏசபேல் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அதுல சவ் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல இணைஞ்சு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பேர்னா, உன் மனைவி ஏசபேல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ தியேத்ரா சபையில அந்த ஏசபேலை குறிச்சு சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுதுன்னா, உன் மனைவி ஏசபேல். அப்போ ஏசபேல் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அது ஒரு பாகாலை வர்ஷிப் பண்ண ஒரு ஆகாபனுடைய மனைவி ஏசபேல். அவ பாத்தீங்கன்னா ஏத் பாகால், அவளுடைய அந்த ஆளோட மகள் தான் இந்த ஏசபேலா இருக்கிறத நம்ம பாக்குறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, உமரினுடைய குமாரனாகிய ஆகாப், அது எல்லாரை விட பொல்லாப்பானதை, கர்த்தருக்கு பொல்லாப்பானதை அவன் செய்கிறத பாக்குறோம். இந்த பொல்லாப்பான காரியங்களை எப்படி செய்யறான்னு சொன்னா, அந்த ஏத்பாகாலினுடைய குமாரத்தி ஏசபேல் அவன் விவாகம் பண்ணி அது இன்னும் அவனுடைய சுவாபங்களை மாற்றுகிறதை பாக்குறோம்.
பொல்லாத குணம். அதாவது சாதாரண பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில சிலருடைய அண்டர்ல போயிடுவாங்க. கணவன் மனைவியினுடைய அண்டர்ல போயிடுவாங்க, மனைவி கணவனுடைய அண்டர்ல போயிடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இயேசபேலுக்கு கீழே போயிட்டான் யாரு, இந்த ஆகாப். அப்படி போயிட்டு அந்த பாகாலுடைய வர்ஷிப்குள்ள போயிட்டான். அதே போலதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இயேசபேலினுடைய அண்டர்ல தியத்ரா சபை போயிடுச்சு. விக்கிரக தோப்பை உண்டு பண்ணி அந்த ஆகாப் தன் மனைவிக்கு ஒரு பெரிய விக்கிரக தோப்பை உண்டு பண்ணி கொடுத்தான். அவளுடைய வேசிதனங்கள் பில்லி சூனியங்கள் ஏராளமா இருந்தது என்று 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல பாக்குறோம். அவளுடைய பயங்கரமான அந்த விக்கிரகங்கள் அந்த வேசிதனங்கள், விக்கிரகம் இருக்கிற இடத்துல பில்லி சூனியம் அதிகமா இருக்கும், விக்கிரகம் இருக்கிற இடத்துல வேசிதனங்கள் அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில பட்டணங்கள், இப்ப உதாரணமா திருவண்ணாமலை எடுத்துக்கொள்ளுங்க, அங்க எல்லாமே இருக்கு, எல்லா பாவமும் இருக்கு, சோதோம் கொமோரா மாதிரிதான் இருக்கும். ஏன்னா வேசிதனங்களும் பில்லி சூனியங்களும் மந்திரங்களும் மாயங்களும் எல்லாமே அதிகமா இருக்கு. நிறைய ஸ்டே ஹோம்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படின்னு சொல்றதுனே தெரியல. வேசிதனங்கள் ரொம்ப பப்ளிக்காவே, விபச்சாரங்கள் வேசிதனங்கள் அதிகமாவே இருக்கு. அது போல ஒவ்வொரு விக்கிரகங்கள் இருக்கிற இடங்களும் பாத்தீங்கன்னா வேசிதனம் அதிகமா இருக்கும், விபச்சாரங்கள் அதிகமா இருக்கும், பில்லி சூனியங்கள் அதிகமா இருக்கும், அங்க மாந்திரிகம் அதிகமா இருக்கும். அதனாலதான் தியத்ரா சபையில சாத்தானுடைய ஆழங்களை குறிச்சி சொல்லப்படுது. இப்ப பாருங்களேன், இந்த தியத்ரா சபையில அந்த பெண் ஒருத்தி, அந்த ஒரு பெண்ணா இருக்கிறவள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு தான். அந்த ஒரு பெண் என்ன செய்யறா, அந்த தியத்ரா சபையே குழப்பிட்டு இருக்கிறா. பாருங்க, ஏசபெல் எப்படி ஆகாப்பு கூட இருந்துகிட்டு அந்த மனைவி அந்த ராஜ்யத்தை கலக்கி அந்த ஒரு வேசிதனத்துக்குள்ள கொண்டு போனாள். அதே போலதான் இந்த பெண்ணானவள் என்ன செய்யற, தியத்ரா சபையை வேசிதனத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறான். இந்த சபைக்குள்ள அவள் அந்த காரியங்கள் வருவதற்கு அவள் காரணமா இருக்கிறார். இப்போ அந்த பெண் தான் அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிற அந்த இயேசபேலின் பேரே ஆண்டவர் வச்சு கூப்பிடுறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அதே சுவாபங்கள், அதே ஆவி, அதே சுவாபங்கள். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட சொல்றோம் பாருங்க, ஒரு நல்ல உண்மை பேசுறவங்க, நல்ல உண்மையா நடக்கிறவங்கள பார்த்தா பெரிய ஹரிச்சந்திரன் மாதிரி நடக்கிறான் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹரிச்சந்திரன் அவன் இல்ல, அந்த சுவாபங்கள். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ பெண்கள் இப்ப ஆண்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா பாரு அல்லி ராணி மாதிரி செய்றாங்க. அப்ப அல்லி ராணின்றவோ ஆண்களை கட்டுப்படுத்துற ஒரு பெண்ணா அரசாட்சி செஞ்ச ஒரு கதை. அதே போலதான் என்ன செய்றாங்க, சில பெண்கள் அடக்குறாங்கன்னா பாரு அல்லி ராணி மாதிரி பண்றா பாருன்னுவாங்க. அந்த மாதிரிதான். அதே போல பாருங்க, பெரிய பத்தினி நினப்பு அப்படின்வாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. ஓமையா கூட இல்ல, உருவகப்படுத்தி அவங்களுக்கு மாதிரியே அவங்க அதே மாதிரி இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களும் இவங்களும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி உருவகன்றது அப்படிதான். அப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தியத்ரா சபையில இருக்கிற அந்த இயேசுபேல் யாருன்னா அதே இயேசுபேலின் சுவாபம் இயேசுபேல். அதனால ஆண்டவர் என்னதான் இயேசுபேல்னே சொல்லி அழைக்கிறார், அந்த பெண்ணை இயேசுபேல்னே சொல்றாரு. அப்போ இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தீர்க்க தரிசனம் குறித்த அந்த ஒரு பெண்ணால பாத்தீங்கன்னா அந்த சபைக்கே கெட்ட பேர், அந்த சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் வருவது காரணம். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சில சபைகள்ல ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த சபையே கெட்டு போறதுக்கு காரணமா இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த சபையை கெட்டு குட்டிச்சோறாக்குறவங்க இருப்பாங்க. வர்றவங்க போறவங்க கிட்ட பேசுறது, வர்றவங்க போறவங்க கிட்ட கெட்ட புத்தி துர்புத்தி சொல்றது, அந்த மாதிரி இது பண்றது, நிறைய பாஸ்டர்ஸ் பத்தி குறை பேசிட்டு இருக்குது, இந்த மாதிரி சில காரியங்களை துர் ஆலோசனைகள் துர்புத்திகள் சொல்றது நிறைய பேர் இருக்குவாங்க. ஒரு சிலர் இருக்கும் அந்த மாதிரி சுவாபங்கள் இருக்க குறை சொல்ற புத்திகளை இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பிள்ளை அவனுடைய போதனை, நிக்கோலாய் மதசனுடைய போதனை போல இயேசுபேல் உடைய ஆலோசனை போல இந்த ஆண்டர் என்ன செய்ய, இந்த சபையில சில இயேசுபேலுக்கு உள்ள ஆலோசனை இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சு. அவள் என்ன செய்ய, வர்றவங்க போறவங்கிட்ட அந்த ஆவியோடு செயல்பட்டதுனால அவர்களும் என்ன செய்யறாங்க, பரவாயில்ல இதை செஞ்சா அப்படின்னா இதையும் வணங்கலாம் அதையும் வணங்கலாம், இதையும் செஞ்சுக்கலாம் அதையும் செஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ள அதாவது இருமனம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறதை பாக்குறோம், நிர்விசாரத்தோடு இருக்கிறதை பாக்குறோம். இப்போ இந்த எருசலேமுடைய பேரவையில பாத்தீங்க சொன்னாக்கா வேதத்துல சொல்லி இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கும் வேசிதனத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் இந்த புறஜாதிகள் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிள்ளைகள் விலகி இருக்கணும்ட்டு
நிருபங்கள் எல்லாம் கூட சொல்லப்படுறது நான் பாக்குறோம். ரத்தத்துக்கு விலகி இருக்கணும், வேசிதனத்துக்கு விலகி இருக்கணும், விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணும். இந்த 3 கண்டிஷன். இப்போ பேரவைகள் அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நிசையா பொதுச்சங்கம், அப்புறமா இதெல்லாம் இப்போ சபைகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த விசுவாச பிரமாணம் அப்படி எல்லாம் கூட்டி என்ன செய்வாங்க, சில காரியங்களை அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கும் பொழுது சில திருத்தங்கள், சில சட்ட திட்டங்கள், அதெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி மாற்றம் கொண்டு வர புறஜாதிகள்ல இருந்து வருவவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில கட்டுப்பாடுகள் வைப்பாங்க. அப்படி கட்டுப்பாடுகள் வைக்கும் பொழுது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா புறஜாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, ரத்தத்தை வந்து நல்லா ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், அதெல்லாம் வந்து சில பேர் பச்சையாவே குடிப்பாங்க, சில ஆவிகள் உள்ளவர்கள். சில பேர் என்ன செய்வாங்க, அதை வறுத்து சாப்பிடணும்ட்டு அந்த ரத்தத்தெல்லாம் வறுத்து சாப்பிடுவாங்க. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு ரத்தத்துல உயிர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ரத்தம் வந்து கர்த்தருக்குரியது, ரத்தம் வந்து கர்த்தருடையது. அப்படின்னா ரத்தத்துல தான் உயிர் இருக்குது. வேதமே சொல்லுது. லேவிய ராகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா ரத்தத்துலதான் உயிர் இருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த ரத்தத்துல இருக்கிற உயிர் வந்து கர்த்தருடையது. அந்த நம்ம ரத்தத்தை நம்ம குடிக்கவோ அந்த இந்த மாதிரி காரியங்கள் செய்வதோ அது வந்து தேவனுக்கு முன்பாக அது ஒரு அருவருப்பான காரியம். அது தேவனுக்குரியதை மனுஷன் வந்து எடுத்து இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு சில புற மதத்தினர்கள் பலி செலுத்தி அப்படியே ரத்தத்தை குடிக்கிறாங்க, மத்ததெல்லாம் செய்யறாங்க. அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். இப்ப இது சபைக்குள்ள இது வரக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். அப்போ இந்த திட்டத்தை வந்து தியேத்தரா சபையில இயேசுபேல் வந்து என்ன செய்யறா, அதை விலக்கி அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரத பாக்குறோம். அப்போ பாத்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ல நீங்க பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கும் விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு விலகி நம்ம காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விக்கிரகத்துக்கு விலகணும். ஆனா இங்க இந்த சபையில பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தின் ஆவியே நீ இதையும் இது பண்ணிக்கோ, அதையும் இங்கேயும் வெளியே போன அதை கும்பிட்டுக்கோ, உள்ள வந்தா இங்க, அதாவது வேஷம் போடுறது, வெளியே போனா அங்க ஒரு வேஷம், இங்க வந்தா இங்க ஒரு வேஷம், அந்த மாதிரி. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்தவ வாலிபன் இந்து பெண்ணை மணக்கும் பொழுது இயேசபேல் போல தன்னுடைய விக்கிரகங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். இப்ப பாருங்க, சாலமோன் கெட்டு போனதுக்கு முதல் காரணமே அதுதான். இப்போ ஒரு அந்நிய பெண்ணை நம்ம மணக்கும் போது, அந்நிய நுகத்துல மணக்கும் பொழுது அந்த பெண் வந்து கன்வெர்ட் ஆகாம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில அவள் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளயோ இல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இடத்துல வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த விக்கிரகத்தின் ஆவியோடு வரும் பொழுது, அந்த விக்கிரகத்தோட அவர்கள் வரும் பொழுது என்னன்னா அவர்களுடைய குடும்பமானது பாதிக்கப்படுது. விக்கிரகமானது அப்ப அந்நிய நுகத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகத்தின் ஆவி மிகப்பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்குது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா அது வந்து குடும்பத்தையே பிரிச்சு விட்டுரும். சில நேரம் குடும்பத்துல சண்டை சச்சரவு வரும். தேவனிடத்துல இருந்து மனுஷன் பிரிச்சிடும். பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம கொண்டு போகவே விடாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும் பொழுது கவனமா இருக்கணும். ஒரு திருமணம் என்பது கூட ரொம்ப மிக முக்கியம். அந்நிய நுகத்துல நம்ம பிணைக்கப்படக்கூடாது. அந்நிய நுகத்தில் நம்ம பிணைக்கப்படும் பொழுது நம்ம வந்து கழுதையும் மாட்டையும் சேர்த்து உழாதன்னு வரும். அப்படின்னா என்ன, ஒரே ஜாதி, ஒரே ஜாதின்னு சொன்னாக்கா கர்த்தருடைய பிள்ளைகள். அதாவது ஜாதின்னா ஜாதி பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்றது என்னன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் மாடு மாடுதான், அப்போ கழுது கழுதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரோடு பிள்ளைகளோடு தான் இணைக்கணும். அப்ப நம்ம வேற நுகத்துல நம்ம போடக்கூடாது. அப்படி நுகத்துல போடும் பொழுது என்னன்னா அது ஒரு பக்கம் இழுத்துன்னு போகும், இது ஒரு பக்கம் இழுத்துன்னு போகும். அப்படிதான் சாலமோனும் 1000 பேர் 1000 பக்கம் இழுத்துன்னு போனதுனாலதான் அவன் வந்து கெட்டு போய் ராஜ்யத்துக்கு இருக்கான். அதுவும் இத்தனை இருக்கும் 3 முறை கர்த்தர் வந்து அவனை எச்சரிக்கிறார். அதாவது நேரடியாய் கர்த்தர் பேசி கூட, இந்த இடத்துல நேரடியாய் கர்த்தர் பேசி கூட நம்ம வந்து அவன் வந்து திருந்தல பாருங்க. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய காரியம். இப்போ நம்ம வந்து இத பத்தி நம்ம ஒன்னும் வருத்தப்பட, இப்ப பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டர் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, இந்த மாதிரி அந்நிய நுகத்துல நுழைஞ்ச இந்த சாலமனை போல இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னன்னா தேவனை விட்டு விலகி போகிறத பாக்குறோம். தேவனை விட்டு விலகி போறத பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் பின்னாடி அந்த பெண்கள் மயக்கத்துல போறவங்க சூடம் கற்பூரம் வச்சு விக்கிரகத்துக்கு முன்னாடி ஆராதனை காமிச்சிருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் கர்த்தர் ரொம்ப வெறுக்கிறார். கர்த்தருக்கு அது அருவருப்பான காரியம். இப்போ தியேட்டரால வந்து இந்த தொழிற்சங்கங்கள் வியாபாரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னன்னா, இப்போ அந்த ஒண்ணு இல்ல, இந்த ஆபீஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நம்ம இப்போ வேலை செய்யற காலங்கள்லயே ஆபீஸுங்க இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா
ஆயுத பூஜை பண்ணுவாங்க. ஆயுத பூஜை அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம என்னன்னா ஒதுங்கி நின்னுக்கிறது நல்லது. என்ன செய்வோம், அவங்க என்னென்னவோ பண்ணுவாங்க, சூடம் காட்டுவாங்க, அதை காட்டுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் காமிச்சுனே வருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்களை போய் அவங்கள போலயே ரொம்ப பவ்யமா, இவங்க என்ன நல்லவங்க, அவங்களுக்கு நல்லவங்க மாதிரி இவங்க பவ்யமா தொட்டு கும்பிட்டு வருவாங்க. அது ரொம்ப 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 தப்பு. அது விக்கிரக ஆவிக்கு முன்னாடி நம்ம செய்கிற சில காரியங்களை அவர்களை மனுஷர்களை பிரியப்படுத்தும்படிக்கு போய் செய்வது மிக மிக தவறான ஒரு காரியம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். எந்த தேவன் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு அது படைக்கப்பட்டதும் உண்ணக்கூடாது என்று சொல்றாரு. இப்போ மற்றவர்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பொதுவா மற்ற பொருட்களை நம்ம சில வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும், சில சத்தியங்களை சரியா புரிஞ்சுக்கணும். நீ கடையில இருக்க பொதுவா விக்கிற பொருட்களை வாங்கலாம். அவன் படைச்சிருக்கலாம், எல்லாம் அந்த ஊதி வச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம ஸ்தோத்திரத்தோட அது சாப்பிட தப்பில்லை. ஆனா ஒரு இடத்துல பர்பஸா அதாவது அந்த இடத்துல அவர்கள் குறிப்பாக ஒரு படைத்து அந்த பொருளை கொடுப்பார்களானால் அதை நம்ம வாங்கி புசிக்க கூடாது. அதுக்கு ஆராதனை செய்கிறது, தொட்டு வணங்கக்கூடாது. அந்த படத்தை நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது. இது நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல காம்ப்ரமைஸ். இந்த தியேத்திரா சபை செய்கிற பெரிய தவறு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. அவர்கள் அந்த உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அவர்களுக்கு சமரசம் உடன்பாடு பண்ணிக்கிறாங்க. அவர்களும் உடன்பாடு பண்ணிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். அந்த ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி நிற்க வேண்டும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி இது ஏத்த சொல்லுவாங்க. நல்லா கூட வேலை செஞ்ச இடத்துல நான் கவலைப்படுறது இல்லை. ஆனா நம்ம என்ன கர்த்தருக்கு எல்லா இடத்துலயும் நம்ம உண்மையா இருக்கணும். அதனால ஏசபேல் தான் பாவம் செய்யறது மட்டும் இல்ல, மத்தவங்களையும் பாவம் செய்ய தூண்டுறா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், இந்த இடத்துல ஒருத்தர் செய்யறது அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இடரெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற எந்திர கல்ல கட்டி அவனை அந்த ஆழ்ந்த கடல்ல புடிச்சு தள்ளுன்றார். இப்போ ஒரு கிறிஸ்தவ இப்படி செய்யறது பார்த்துட்டு இன்னொருத்தன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவன் அவங்களே இப்படி செய்யறாங்க, கிறிஸ்துவங்களே இப்படி செய்யறாங்க. புதுசா வந்தவங்க என்ன செய்வாங்க, இடர்ல அடைறாங்க. புதுசா அவங்க மேடம் அவங்களே அப்படி செய்யறாங்க மேடம், அதனால நம்ம செய்யறது இல்லை. நாங்க கிறிஸ்துவனே அவங்களே தொட்டுக்கும், நம்ம என்ன, நம்ம புதுசா வந்தவங்க நம்ம என்ன தொட்டுக்க. காம்ப்ரமைஸ் இல்ல, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சர்வ வல்லவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லவர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அவர் ஒருத்தர் தான் தேவன். அப்ப கர்த்தர் ஒருவரே, அவரை தவிர வேற தேவன் இல்ல. அப்படி இருக்கும்போது கர்த்தர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது. இந்த தியேத்திரா சபையில அந்த இயேசுபேல் பண்ண காரியம் தான் காம்ப்ரமைஸ் பண்றது. அப்போ அவள் செய்த பாவம் என்னன்னா, தான் மட்டும் இல்ல, தன்னோட கூட ஒரு கூட்டத்தை அவ கெடுத்து போடுறத பாக்குறோம். இப்பவும் அதேதான். இன்னைக்கு பாத்தீங்களா, தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறது, தூண்டி விட்டு. ஏன்னு சொன்னாக்கா அதுக்கு ஏசாமி படமா கூட இருக்கும். அதாவது அது அவங்களுக்கு ஏசாமி, ஆனா அது ஒரு நடிகனுடைய படம் தான். அது ஒரு நடிகனுக்கு நான் கொளுத்த மாட்டேன். அவங்க பலவாறு பேசுவாங்க தான், என்ன பின்னாடி நிறைய பேசியிருக்காங்க தான். ஆனாலும் நான் அது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன். அதனால நிறைய கிளாஸஸ் நிறைய வரும், நிறைய எனக்கு அவங்களுக்கு எல்லாம் வரும். நான் சில விளக்கங்கள்லாம் கொடுப்பேன். சில பேர் ஏத்துக்குவாங்க, சில சகோதரிகள் ஏத்துக்குவாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. ஆனா நம்ம என்ன கர்த்தருக்கு எல்லா இடத்துலயும் நம்ம உண்மையா இருக்கணும். அதனால ஏசபேல் தான் பாவம் செய்யறது மட்டும் இல்ல, மத்தவங்களையும் பாவம் செய்ய தூண்டுறா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், இந்த இடத்துல ஒருத்தர் செய்யறது அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இடரெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற எந்திர கல்ல கட்டி அவனை அந்த ஆழ்ந்த கடல்ல புடிச்சு தள்ளுன்றார். இப்போ ஒரு கிறிஸ்தவ இப்படி செய்யறது பார்த்துட்டு இன்னொருத்தன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவன் அவங்களே இப்படி செய்யறாங்க, கிறிஸ்துவங்களே இப்படி செய்யறாங்க. புதுசா வந்தவங்க என்ன செய்வாங்க, இடர்ல அடைறாங்க. புதுசா அவங்க மேடம் அவங்களே அப்படி செய்யறாங்க மேடம், அதனால நம்ம செய்யறது இல்லை. நாங்க கிறிஸ்துவனே அவங்களே தொட்டுக்கும், நம்ம என்ன, நம்ம புதுசா வந்தவங்க நம்ம என்ன தொட்டுக்க. காம்ப்ரமைஸ் இல்ல, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது.
சர்வா சர்வ வல்லவர், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அவர் அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான் தேவன். அப்ப கர்த்தர் ஒருவரே, அவரை தவிர வேற தேவன் இல்ல. அப்படி இருக்கும்போது கர்த்தர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது. இந்த தியேத்தரா சபையில அந்த இயேசுபேல் பண்ண காரியம் தான் காம்ப்ரமைஸ் பண்றது. அப்போ அவள் செய்த பாவம் என்னன்னா, தான் மட்டும் இல்ல, தன்னோட கூட ஒரு கூட்டத்தை அவ கெடுத்து போடுறத பாக்குறோம். இப்பவும் அதேதான். இன்னைக்கு பாத்தீங்களா, தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறது. சில நேரத்துல சில தவறான காரியங்கள். இப்ப பாத்தீங்கன்னா சினிமான்னு எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா, சினிமால பாத்தீங்கன்னா சில கிறிஸ்தவர்களை ஆஹ் கெட்டவனுக்கு, அதாவது ஒரு துன்மாதிரிக்கு, ஒரு கெட்ட நடிகருக்கு, ஒரு ஆப்போசிட்டா நடிக்கிறவனுக்கு எல்லாம் ஒரு உதாரணமா வச்சுக்குவாங்க பாருங்க. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் நல்லவன் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒரு வில்லனுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஜான்சன், அப்புறமா என்ன நல்ல பேருங்கெல்லாம் வச்சு அவனை ஒரு வில்லன் ஆக்கி விட்டுருவாங்க. இப்ப அந்த மாதிரி என்னன்னா, அது ஒரு பேரு கெடுத்து விடுற மாதிரி இருக்குது. இப்ப அந்த மாதிரி ஒரு வில்லன் அப்படின்னாவே ஒரு கிறிஸ்தவ பேர்ல தான் வரும் வில்லன். அவன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு பேரு, அந்த விக்டரு வில்லனுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு அவங்க என்ன செய்ய, ஒரு வில்லனுக்கு அவன பேர் வச்சு ஒரு பயங்கரவாதினா ஒரு கிறிஸ்தவன் பயங்கரவாதி அப்படி எல்லாம் ஒரு இது. அப்போ அவனை ஒரு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. ஆனா இவங்க இப்படிதான் அப்படிதான். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி பிசாசு என்னன்னா வஞ்சிக்குது. அப்போ கிறிஸ்தவர்களை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர்களை கிட்ட பேர் வாங்க வச்சு அவர்கள் மூலமாய் ஒரு கூட்டத்தை வஞ்சிக்குது. அவங்களே அவங்க கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறாங்க. இவனே இப்படி பண்றான், நாம பண்ணா என்ன? இவன் இப்படி நடக்கிறான், நாம பண்ணா என்ன? இப்படி தீய வழியில ஒருத்தனை முன்னாடி போக்கஸ் பண்ணி அமிச்சிட்டு, அவன் வரும் பலவீனமா இருந்திருக்கலாம், அவன் கெட்டவனா இருந்திருக்கலாம், அவன் விழுந்து போயிருக்கலாம். ஆனா அவன் விழுந்தவன் பேரு கிறிஸ்தவன், விழுந்தவன் ஒரு கிறிஸ்தவன். அதனால அவனை வச்சுக்கிட்டு கேம் ஆடுறதுதான் இந்த தியேத்தரா சபையில இயேசுபேலினுடைய வேலையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நம்ம என்னன்னா, தீயவர்களுக்கு இடம் கொடுக்கறதும் பாவம், அதே தீய காரியங்களை நம்ம செய்யறதும் பாவம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யற, பாவ செயல்களை நம்ம கண்டிக்க வேண்டும். இப்படி பாவ காரியங்களை செய்கிறவர்களையும் கண்டிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்ப யோவான் ஸ்நானகன் எடுத்துங்க. ஏரோது ராஜா தப்பு செஞ்சான். அது இன்னொருத்தனுடைய சகோதரனுடைய மனைவியை அவன் மிஸ்யூஸ் பண்றான். உடனே என்ன செய்யறாரு, யோவான் ஸ்நானகன் கடிந்துரைக்கிறார். அப்போ தலையை சீவிட்டாங்க. யோவான் ஸ்நானகனுடைய தலைய ஏரோதியால் சீவ சொல்லி உத்தரவு போட்டார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய, கடிஞ்சு இல்ல மன்னிப்பு கேட்டு அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்யல. தப்புன்னா தப்பு. அப்போ அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள, இன்னைக்கு தீய காரியங்கள் நம்ம செய்யலனாலும் மற்றவங்க செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா, அது நம்ம பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். இயேசபேலினுடைய ஆவி இன்னைக்கு சபைகள்ல இருக்குது. அப்படிப்பட்டவர்களை நம்ம கடிந்து அப்புறப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்மளுடைய சபையை விட்டு அகற்ற வேண்டியது அவசியம் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன கூட்டம் பெருசா பாக்குறோம். கூட்டம், ஐயோ இவர்கள்லாம் வந்தாக்க நமக்கு நல்லதாச்சே அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க திருந்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவ கூட திருந்தட்டும், இயேசுபேல் கூட திருந்தட்டும், அந்த கெட்ட ஆவி கொண்டவங்க கூட திருந்தட்டும், இந்த மாதிரி சுவாபம் கொண்டவர்கள் திருந்தட்டும். அதனால ஆண்டவர் தீயவர்களை, அதாவது கெட்டவர்களை, பாவியை அவர் வெறுக்கிறதில்லை, பாவத்தை தான் வெறுக்கிறார். பாவியை அவர் வெறுக்கிறதில்லை, மனுஷர்களை அவர் வெறுக்கிறது. ஏன்னா மனுஷன் தேவ சாயல படைக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ள இருக்குது பாருங்க பாவம், அந்த பாவத்தை தான் தேவன் வெறுக்கிறார். அதனால இயேசுபேல் ஒரு ஒரு சாதாரண மனுஷி அவர் பாக்குறாரு. அவளுக்குள்ள இருந்த அந்த ஆவியை வெறுக்கிறாரு. அவள் திருந்த வேண்டும், அவள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புறாரு. ஆனால் அவர் வேசி மார்க்கத்துல விட்டு அவன் மனம் திரும்பும்படிக்கு அவர் தவணை கொடுத்தாராம். தவணை அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்கிட்டாக்கா ஒரு 10 தவணையில திருப்பி கொடுங்க,
அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது என்னன்னா, அவங்க என்ன செய்வாங்க, சில நேரம் 10 தவணையில கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு 2 தவணை கூட சேர்த்து, சரி பரவாயில்லைங்க இன்னும் 2 தவணையில முடிச்சிடுங்க அப்படி சொல்லி கூட நம்ம இறக்கம் பாராட்டி சில பேர் கடன் கொடுத்தவங்க இது பண்ணுவாங்க, சரி இன்னும் ஒரு 2 தவணை எடுத்துக்கிட்டு கொடுத்துருங்க, முடிச்சிடுங்க, பார்த்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தேவன் கூட என்ன சொல்றாரு, நமக்கு சில தவணைகளை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறார், சில சான்சஸ் கொடுக்கிறார். ஆனா இந்த வேதம் சொல்லுது, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன முதல் பிரசங்கம். அப்போ கெட்ட குமாரனுக்கு கூட பாருங்க ஒரு தவணை கொடுக்கிறார். அப்ப தந்தை கிட்ட அவன் என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுங்க சொல்லிட்டு அவன் ஓடி வரான் பாருங்க. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி பாவியை அப்படியே அணைச்சு கொள்றாரு, அது போல அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் எப்படி அணைச்சு கொள்றாரு பாருங்க. அப்போ அந்த அணைத்துக் கொள்வது இயேசு கிறிஸ்து ஒப்புமையா நம்ம சொல்ல முடியும். அப்போ பாவியை ஆண்டவர் அணைத்துக் கொள்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஓடி வருகிற பாவி, திருந்தி வருகிற பாவியை அவர் அணைத்து கொள்வது ரெடியா இருக்கிறார். எப்படி அந்த கெட்ட குமாரனை தந்தையாய் இருந்து அவனை சேர்த்து கொண்டார், அதே போல இன்றைக்கு தேவன் நம்ம சேர்த்து கொள்வதற்கு ஆசையா இருக்கிறார். அதனால மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம், பரலோக ராஜ்யத்துல ஒரு சந்தோஷம், களி கூறுதல் உண்டாகிறது என்பது நம்ம பாக்குறோம் லூக்கா 15. அப்போ இன்னைக்கு பாவத்தினால இன்னைக்கு நிறைய வியாதி விளைவுகள் இதெல்லாம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்ற, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத, அப்படி எச்சரித்து அனுப்புறார். இனி பாவம் செய்யாத, இந்த வியாதி பெருகும்படி மறுபடியும் பாவம் செய்யாத, இந்த வியாதி உன்னை தொடரும்படி மறுபடியும் பாவம் செய்யாத, இப்ப ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாவம் சில நேரங்கள் சில வியாதிகள், அதான் சொல்லணும், சில வியாதிகள் சில காரியங்கள் சாபங்களை அடிப்படையா கொண்டு வரும், வியாதிகளை அதாவது பாவங்களை அடிப்படையா கொண்டு வரும். சில நேரங்களில் தேவனுடைய பரீட்சையா இருக்கும், சில நேரங்களில் பிசாசனுடைய சூழ்ச்சிகளா இருக்கும். அப்போ வியாதிகள் எதனால் வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்முடைய பலவீனங்களா இருக்கலாம், ஒரு 5 விதத்துல நமக்கு வியாதிகள் வரலாம். அல்ல நம்ம எந்த விதத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சில வியாதிகள் பாத்தீங்கன்னா சாபம், சில வியாதிகள் பிசாசனுடைய பில்லி சூனை ஏவல் மந்திரத்தினால வரும், சில வியாதிகள் பாத்தீங்கன்னா பலவீனத்தினால வரும், சில வியாதிகள் பாவத்தினால வரும். இப்ப குடிச்சு 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 குடலை அழுக வச்சிருக்கிறவங்க அவன் அதே போல லங்ஸ் போயிடும், கல்லீரல் போயிடும், குடலும் போயிடும், எல்லாமே போயிடும். இப்போ இது என்னன்னா, ஐயோ என்ன கடவுள் தண்டிச்சிட்டாரு என்ன, அப்படி இல்லை, நாமளா தேடிக்கினது, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பாவம். அப்போ சிகரெட் புடிச்சு 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 புண்பட்ட மனசை புகைவிட்டு ஆட்டுறன்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்கிறது இஷ்டமா குடிச்சிட்டு அப்புறமா பார்த்தாக்கா ஃபுல்லா லங்ஸ் ஃபுல்லா லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமி இருந்தாக்கா அது யாரு செஞ்ச தப்பு, அவன் செஞ்ச பாவம், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அதை அனுபவிக்கிறான். பாவத்தினால சில வியாதிகள், ஃபுல்லா விபச்சாரம் வேசிதான் போயிட்டு எய்ட்ஸும் மினரல் டிசீஸும் வந்துகிட்டு இருந்த வீடியும் எல்லாம் நிறைய வியாதிகள், அது யாரு, அவன் செஞ்ச பாவம். ஐயோ கடவுள் எனக்கு வியாதி கொடுத்துட்டாரு, கடவுளை கொடுத்தாரு நீ தேடிக்கிட்ட, புரியுதுங்களா? அப்போ சில நேரங்களில் நம்ம அந்த வியாதியினுடைய கூறுகளை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதன்படி நாம அதை திருத்தி கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். பாவத்தை விட்டால், பாவ பழக்கத்தை விட்டு மனஸ்தாபப்பட்டால் ஒருவேளை அந்த பாவத்தின் மூலமாய் வருகிற வியாதிகள் கூட சுகமாகும். அப்போ அந்த மினரல் டிசீஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ்ல சுகமாயிருக்குது, ஆண்டுகிட்ட மனம் திரும்பின பிறகு எய்ட்ஸ் எல்லாம் கூட சில பேருக்கு சுகமாயிருக்குது. அதனால ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆனால் ஒன்னே ஒண்ணு, மனம் திரும்ப வேண்டும். திமிர்வாதக்காரன் பாருங்க பாவம் செய்யாதன்னாரு, திமிர்வாதம் ஒரு பாவத்தினுடைய விளைவு. அப்போ இனி பாவம் செய்யாத, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது, நீ படிக்கிறதுக்கு நட. அப்போ பாருங்க கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்போ இந்த இயேசபேலுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், தவணை கொடுக்குறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பினா அடிப்பன்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் புத்திரருக்கும் நிறைய முறை எச்சரித்தார். ஓசியால கூட பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தினை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை, அசீரியன் அவர்களுக்கு ராஜா.
ஆகையால் அவருடைய ஆலோசனை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்கு பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமான இடத்தில் வரவழைத்தால் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? பாருங்க எவ்வளவு வேதனையோட அவர் சொல்ற. இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனை குறித்து கர்த்தர் பரிதவிக்கிறது இப்படிதான். அப்போ தேவன் எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு பல முறை வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு முறை ஆண்டவர் அழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அவரை நோக்கி வரணும். ஆனா அவர்கள் நான் மனம் திரும்ப மாட்டோம். என் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன், நான் என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன், எனக்கு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு கர்த்தரும் முடிவு பண்ணிடுவார். நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு வெளிப்படுறேன், நீங்கள் என்னை விட்டு விட்டா நானும் விட்டுறோம். அவ்வளவுதான். தேவன் தவணைகளை கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் ஒருவர் ஒருவர் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். 2 பேதுரு 3:9 சொல்லுது. அப்படி பார்க்கும்பொழுது அவர் நீடிய பொறுமையா இருந்து இன்னைக்கு நமக்காக அவர் வெயிட் பண்ணி அவர் மனம் திரும்பணும்னு பார்த்துட்டே இருக்கிறார். இன்னும் மனம் திரும்பாத பட்சத்துல என்ன செய்யறார்? ஒரு நாள் வருவார், வாரி சுருட்டி போட்டுட்டு போயிடாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்க ஒவ்வொரு தேசத்துல சில அழிவுகள் வருதுன்னா அதான் நினைவே பட்டணத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிப்பு கொடுத்த உடனே சாம்பல்ல உட்காந்துறாங்க ரெட்டை உறுத்திக்கணும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணம் மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பினதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்ற? பொறுமையோடு இருக்கிறாரு. மகனே உன் இதயத்தை எனக்கு தா. உன் இதயத்துல மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதா இருக்குது அந்த இதயம், அதை நீ அறிவாயா. ஒவ்வொரு தேசத்துல சில அழிவுகள் வருதுன்னா அதான் நினைவே பட்டணத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிப்பு கொடுத்த உடனே சாம்பல்ல உட்காந்துறாங்க ரெட்டை உறுத்திக்கணும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணம் மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பினதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்ற? பொறுமையோடு இருக்கிறாரு. மகனே உன் இதயத்தை எனக்கு தா. உன் இதயத்துல மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதா இருக்குது அந்த இதயம், அதை நீ அறிவாயா. ஒரு பாட்டு கூட நான் எழுதின அந்த பாட்டு, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு. அந்த பாட்டுல கூட அந்த இதயம் மகா கேடுள்ளது திருக்குள்ளது, அந்த திருக்குள்ளதை நீ அறிவாயா, அதை நீ புரிவாயா, நீ அதை திருந்த நீ ஒப்பு கொடுப்பியா? ஆண்டர் அதான் கேட்கிறார். உன் இருதயத்தை நீ ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுப்பியா? நீ இன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம பத்தி நாமளே அறிந்து கொள்வதில்லை. என்னை நானே உற்று நோக்குறது. அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உற்று நோக்கணும். முதல்ல நான் யார், என்னிடத்துல என்ன குறை இருக்குது, என்னிடத்துல என்ன மீறுதல் இருக்கு, முதல்ல நான் யார், முதல்ல உங்களே நீங்க ரெக்கலெக்ட் பண்ணுங்க, முதல்ல உங்களே நீங்கள் யோசிங்க, உங்களே நீங்கள் தியானிங்க. அப்பதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை முதல்ல அறியணும். அதாவது ஒரு அறிவினுடைய முதல் படி உலகத்தானே சொல்லலாம். சாக்ரட்டிஸே சொல்றாரு, அறிவினுடைய முதல் படி உன்னை நீ அறிவுதான் அறிவின் முதற்படி. முதல்ல என்னை நான் அறிய வேண்டும், அப்பதான் மற்றவங்களை நான் அறிய முடியும். மற்றவங்களை அறிய முடிஞ்சா அப்புறமா தான் தேவனை அறிய முடியும். முதல்ல என்னை பத்தி நான் அறிஞ்சுக்கலன்னா நான் யாரை பத்தி அறிஞ்சுக்க முடியாது, கர்த்தரை பத்தி கூட அறிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு நான் என்னை பற்றி முதல்ல அறிந்து கொண்டால்தான் நான் மற்றவங்களை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தரையும் புரிந்து கொள்ள முடியும், எல்லாரையும் புரிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ள வரணும்னா முதல்ல நான் யார், எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்ன, இந்த நிலைமையில நான் ஆண்டவரை நான் தேடணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் பாவியா இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் இப்படி சாவு கட்டுல இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு உதவி யாருக்கிட்ட இருந்து வரும், ஒத்தாசை எங்க இருந்து வரும்? ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரிடத்துல இருந்தா எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி சொன்னா ஒத்தாசை வருகிற பருவதம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்ப நான் யாரும் தெரிஞ்சாதான் அடுத்தது அதுக்குரிய ரெமெடி நான் கண்டுபிடிச்சு அதை நம்ம போக முடியும். பாருங்க, இன்னைக்கு சோதம் குமாரா கீழ்படியாதனால வானத்துல இருந்து அக்னி வருஷிக்கு பண்ணி ஆண்டவர் அழிச்சு போட்டார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால ஆண்டவரை தொழுது கொள்கிற நேரத்துல அந்த இடத்துல சில கட்டைகளை போட்டு எரிச்சிட்டு உயரமா நெருப்பு வர வைப்பாங்களாம். நெருப்பு வரைச்சிட்டு அந்த சபை மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கொமோரா 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 கொமோரான்னு சுத்தி டான்ஸ் ஆடுவாங்களாம். கொமோரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொமோரா இந்த நெருப்புலதான் அழிஞ்சிச்சு, கொமோரா இந்த நெருப்புலதான் அழிஞ்சிச்சு, ஆண்டவரை எங்களை அழிக்காதீங்கன்னா ஆப்பிரிக்கா ஜனங்கள் அதை நினைவு கூர்ந்து அதை சுத்தி டான்ஸ் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாம். ஆனால் இன்னைக்கு இயேசுபேலுக்கு ஆண்டவர் ஒரு தவணை கொடுத்தார் மனம் திரும்ப சொல்லி, ஆனால் அவள் மனம் திரும்பவே இல்லை.
ஆனால் தேவன் என்ன செய்றாரு, அடுத்த வாரத்தில் நம்ம கர்த்தருக்கு சித்தமான அதை குறித்து பார்க்கலாம். அவரை கட்டில் கிடையாக்கி அவன் மனம் திரும்பாத பட்சத்துல அது பெரிய, அதாவது விபச்சாரம் செய்தவர்கள், அதாவது இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொள்ளுவேன்றார். அதனால இன்னைக்கு பட்சிக்கும் அக்கினி, நம்முடைய தேவன் பட்சிக்கும் அக்கினி. அதனால ஏசாயா 33 பார்க்கும்போது, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். ஏன்னா நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அன்புள்ளவர் மட்டும்தான் நம்ம நினைச்சுன்னு சொல்லினே இருக்கிறோம். மன்னிச்சிருவாரு, மறந்துடுவாரு, அவர் கிருபை உள்ளவர், பொறுமை உள்ளவர். அருமையானவர்களே, ரெண்டு சுவாபங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் பட்சிக்கும் அக்கினியாகவும் இருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? ஏன்னா நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அப்ப கர்த்தர் நமக்கு அடைக்கலமாகணும்னா அவருக்கு செவி கொடுத்து, இந்த இயேசபேலினுடைய யோசனைகளை கேட்காதபடிக்கு செவிகளை அடைச்சு போடணும். இயேசபேலினுடைய யோசனைகளை கேட்காதபடி செவிகளை அடைச்சு போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குதா, அல்லது நம்ம பிசாசனுடைய சத்தத்துக்கு, இயேசுவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குதா நம்ம பாக்குறோம். பாருங்க, ஓசியால சொல்லும் போது, உங்கள் தாயோட வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. இந்த இடத்துல சொல்லப்படுது, உன் தாயோடு வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவி அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் என்று தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் விலக்கி போட கடவுள், விலக்கி போட கடவுள். அப்போ இருந்து அதை எடுத்து போடணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சபைகளையும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். சபை என்று சொல்லும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும், விசுவாச பிள்ளைகளும் சபை, அதே போல் நம்ம இருக்கிற சபைகளும் சரி, டினாமினேஷனும் சரி, எல்லாமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை விலக்கி போட வேண்டும். கர்த்தர் ஒருவர் தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அந்த தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியம் இல்லாமல் தேவனுக்கு அருவருப்பான எந்த காரியமும் சரி, கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய் வேற எந்த ஆவிக்கு செவி கொடுத்தாலும் அவர் பட்சிக்கும் அக்கினியா எழும்புவார், பட்சிக்கும் அக்கினியா எழும்பார். ஆனால் அவருடைய ஜுவாலைக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. சோதமை அழித்தது போல தேவன் அழிப்பதற்கு அவர் நிச்சயமாய் எழும்புவார். ஆகவே இந்த நாளில கூட இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். தியத்ரா சபையில இயேசபேல் என்பவர் ஒரு ஸ்திரீ, அவள் எப்படி சபையை கலைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்த்தோம். அவள்கிட்ட இருந்த ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, தான் கெட்டதும் அல்லாம மத்தவங்களை கெடுத்து போடுகிற ஆவி. ஆனால் இன்றைக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தோடு அது யாருன்னு கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலக வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும், அவர்கள் ஒன்று திருந்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் விலக வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா கேட்ட அப்பா இந்த சத்தியத்தின்படி, இந்த வேத பாடத்தினுடைய விளக்கத்தின்படி கர்த்தாவே, இதோ சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் இருக்கிறது, இப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. சபையை குலைத்து போடுகிற ஆவிகள் நிறைய இருக்கிறது, பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகள் இருக்கிறது, விபச்சார வேசிதனத்தின் ஆவிகள் காணப்படுகிறது, விக்கிரகத்தின் ஆவிகள் இருக்கிறது. அப்பா, செய்வில வில்லி சூன்யங்கள் எல்லாமே நிறைந்து இருக்கிறது. சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பா கர்த்தர், அப்பா இது எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்கப்பா. இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்க சொல்லுகிறீங்க. அப்பா தேவன் தாமே அவர்களை மனம் திரும்புவதற்கு ஒரு தவணையும் கொடுத்திருக்கிறீங்க. அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களை மாற்றுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான காரியங்களை நீர் பொறுப்படுத்துற எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.